ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மெலினா கிச்சன். டுடே மெலினா கிச்சனில் ஒரு சூப்பரான அவரைக்காய் கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணதுக்கு ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதும் 3 வரமிளகாயை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். நெக்ஸ்ட்டு ஒரு பிக் சைஸ் கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 250 கிராம் அவரைக்காயை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த காய் வேகிற அளவுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் தண்ணி நல்லா வற்றி வெந்துருச்சு. தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போது துருவின 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயை சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டு ஒரு நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான அவரைக்காய் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெலினா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ